அனுச நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம். இது பிரமன் எழுதிய விதி. பிறப்பில் இருந்து இறப்புக்கிடையில் உங்களின் திசை பலன்களை யோகமா பிரச்சனையா, என்னென்ன திசையின் போது உங்களுக்கு பிரச்சனைகளும் என்னென்ன திசையின் போது யோகங்களும் என்பதை சுருக்கமாக உங்களின் திருமண வாழ்க்கை, பொருளாதாரம், பணம், கல்வி சகலவற்றையும் சுருக்கமாக உங்களின் ஒவ்வொரு திசையிலும் என்னென்ன எது குபேர யோகத்தையும் எந்த திசை உங்களுக்கு பிரச்சனையும் கொடுக்க போகின்றது என்பதை உங்கள் ஜாதகத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டு பாருங்கள். உங்களின் ஜாதகத்தில் என்ன திசை நடக்கின்றதோ அந்த திசைக்கான கிரகம் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கின்றதா, நீசம் பெற்றிருக்கிறதா, பகை பெற்றிருக்கிறதா, அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கின்றது, அந்த வீட்டு அதிபதி யார் என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு பாருங்கள். எல்லாவற்றையும் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கொண்டு கடைசி அந்த கிரகம் இருக்கும், அதாவது சனியன் திசை நடக்குதுன்றால் அடி குரு திசை நடக்கின்ற அந்த குரு ஆட்சியா உச்சமா பெற்றிருக்கின்றதை நீங்கள் ஜாதகத்தில் எழுதிப்பார்கள். அதை வைத்துக் கொண்டு பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்களின் திருமண வாழ்க்கை, பொருளாதாரம், தொழில், குடும்பம், உங்களின் குணாதிசயங்கள் போன்றவற்றை தனித்தனியாக விரிவாக பார்க்கலாம். நீங்கள் பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் மற்றும் உங்களின் தினமும் நீங்கள் மந்திரம் ஒன்று சொல்லுவேன். அந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் உங்களின் பிரச்சனைகள் தீரும். நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், வழிபட வேண்டிய தெய்வங்கள், ஸ்தல விருட்சம் போன்றவற்றை அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். 27 நட்சத்திரங்களின் வரிசையில் 17வது இடத்தை பெறுவது அனுச நட்சத்திரமாகும். இதன் அதிபதி சனி பகவானர். இது ஒரு ஆண் நட்சத்திரமாக கருதப்படுகின்றது. இந்த நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு சொந்தம் ஆனதாகும். இது உடலில் சிறுநீர்ப்பை, புறப்புறுப்பு, குதம், இடுப்பு பகுதி, எலும்புக்கள் போன்றவற்றை ஆளுமை செய்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் நானா, நீனா, நூனா, நேயண்ணா ஆகியவை ஆகும். தொடரெழுத்துக்கள் நாவண்ணா, நீயண்ணா, நூவண்ணா ஆகியவை ஆகும். உங்களின் குணாதிசயங்களை பார்ப்போம். அனுச நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் சனி என்பதனால் எப்பொழுதும் மாறுபட்ட மனநிலையை கொண்டிருப்பார்கள். இரும்புக்கும் தீமை நினைக்க மாட்டார்கள் என்றாலும் கொண்ட கொள்கைக்காக ஆயுதம் வெந்தவும் தயங்க மாட்டார்கள். பலருக்கு சுமை தாங்கியாக விளங்கினாலும் தங்களுடைய மனக்குறைகளை யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். யார் தவறு செய்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என தயங்காமல் எடுத்துரைப்பவர்கள். அழகான கூந்தலும் விசாலமான கூந்தலும் இவர்களுக்கு அழகு சேர்ப்பதால் அமையும். சட்டென கடின வார்த்தைகளை பேசினாலும் உடனே அதை சரி செய்து விடுவார்கள். கருமையாகவும் இருப்பார்கள். இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன் என்ற கூற்றுப்படி இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன் என்ற கூற்றின்படி பூமியில் இருக்கும் போதே புண்ணிய காரியங்களை செய்து சமுதாயத்தின் முன்னேற்றம் அடைவார்கள். எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பவர்கள். பசியை பொறுக்க மாட்டார்கள். இரவு பகல் பேராது உழைப்பவர்கள். ஜாதி, மதம், இனம் இவற்றையெல்லாம் கடந்து அனைவரிடத்திலும் அன்பாக பழகுவர்கள். கவர்ச்சியான தோற்றத்தால் அனைவரையும் கவர்ந்து இழுக்குவர்கள். பேச்சில் வித்தகர்கள், தெளிவாக பேசுபவர்கள், தாம்பூல வீரியர்கள் ஆவார்கள். இவர்களின் குடும்பம் மற்றும் தொழில் போன்றவற்றை தனித்தனியாக விரிவாக பார்ப்பதுடன் பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையேயான திசைப்பலன்கள் மற்றும் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் மற்றும் வழிபட வேண்டியவை, கூற வேண்டிய மந்திரம் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம். குடும்பம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தின் மீது தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களே இருக்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கன்ல ஆல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவோம் மூலம் நான் போட அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்படலாம். லைக் பண்ணுங்கள், பகிருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் மூலம் ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம். தெளிவான கேள்விக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஜாதகம் சொந்தா, கைரகம் சொந்தா, வரிகரம் சொந்தா கேட்டுக்கொள்ளுங்கள். முழுமையாக வடிவாக விரிவாக உங்களை பற்றி அறிந்து கொள்ள ஜாதகம், கைரேகையோ ஜாதகமோ அறிந்து கொள்வதற்கு எனது போன் நம்பர்ல வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும். காசு வாங்கித்தான் நான் வாட்ஸ்அப் மூலம் தான் மெசேஜ் எழுதித்தான் கேட்கலாம். மற்றபடி போன் எடுத்த நான் எடுக்க மாட்டேன், எனக்கு நேரம் இல்லை. மற்றபடி நீங்கள் இலவசமாக ஒற்று கேள்வி மட்டும் தெளிவான கேள்விக்கு இந்த வசிரஜி கைரேகையின் ஜோதிடமும் யூடிவி சேனல்ட இந்த வீடியோவில் இருக்கிற கொமான்ல எழுதி கேளுங்கள். கொமான் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும். குடும்பம்.
அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர்கள், மனைவிக்கு மரியாதை கொடுப்பவர்கள், பெற்றோரை பேணி காப்பவர்கள், உடன் பிறந்தவர்களுக்காக எதையும் விட்டுக் கொடுப்பவர்கள், பெரியவர்களிடம் மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பவர்கள், செல்வம் செல்வாக்கு அசையும் அசையாத சொத்துக்கள் யாவும் சிறப்பாக அமையும். எல்லாரிடத்திலும் நட்பாக பழகுவதால் உற்றார் உறவினர்களின் ஆதரவை பெறுபவர்கள், ஆழ்ந்த சிந்தனையில் எப்பொழுதும் மூழ்கி இருப்பவர்கள், அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அமையும். சிறு வயதிலேயே கஷ்டப்பட்டாலும் 29 வயதிலிருந்து நல்ல முன்னேற்றம் உண்டாகும். 40 முதல் 60 வயது வரை பொற்காலமாக அமையும். தன்னுடைய தாராள மனப்பான்மையை எப்பொழுதும் வீட்டில் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருப்பவர்கள், தனது புகழை பாடிக்கொண்டிருப்பவர்கள். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்களின் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் திசைகள் இருக்கும் இடத்தை பொறுத்து இப்பலன் மாறுபடும். மற்றும் உங்களின் தொழிலை பார்ப்போம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெறுவதற்காக இரவு பகல் பாராமல் உழைப்பார்கள். பலர் நாட்டிய பேரொளிகளாகவும் சிறந்த பாடகர் மற்றும் வசனக்காரர்களாகவும் இருப்பார்கள். எழுத்தாளராகவும் நூலாசிரியராகவும் வாய்ப்பேச்சில் வித்தகராகவும் மருத்துவம், வங்கி, காவல்துறை, தீயணைப்புத்துறை, உளவுத்துறை போன்றவற்றில் பணிபுரிபவர்களாகவும், ஒரு சிலர் கட்டிடக்கலை, கண்டிகிராஃப்ட் போன்றவற்றில் பணிபுரிபவர்களாகவும், பலராலும் பாராட்டப்படக்கூடிய அரிய பெரிய காரியங்களை செய்து பெரிய பதவிகளை வசிப்பவர்கள். மக்கள் செல்வாக்கால் நாடாளுமன்றம், சட்டமன்றம் போன்றவற்றிலும் இடம்பெறும் வாய்ப்பும் அமையும். சமுதாயத்தில் புகழ், பெருமை, செல்வம், செல்வாக்கு யாவும் தேடி வரும். தொழிலாளர்களுக்காக போராடுவதால் தொழில் சங்க தலைவராக இருப்பார்கள். இவர்களுக்கு சொத்து, மூதாதைய சொத்தோ ஏதோ ஒரு விதத்தில் இவர்களுக்கு சொத்து இருக்கும். இவர்கள் விருச்சிக ராசி என்பதனால் சிறு அந்த தேள் போல கொட்டக்கூடிய வல்லமையும் இவர்களிடம் உண்டு. தேள் கடித்தால் விஷம், அப்படியாகவும் இவர்களில் சிலர் நடந்து கொள்வார்கள். சரி, நோயை பார்ப்போம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலில் இடது கண் நரம்புகள் மற்றும் தலை நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும். தலைவலியும் வயிற்றில் பிரச்சனையும் பால்வினை நோய்களும் இவர்களுக்கு ஏற்படும். கண் சம்பந்தமான நோய்களும் ஏற்படும். திசைப்பலன்களை பார்ப்போம். பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசைப்பலன்கள் இவர்களுக்கு யோகமா பிரச்சனையா என்பதை பார்க்கலாம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தான, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தான, முதல்ல பொதுவா சொல்றேன். உங்களின் திசை என்ன திசை என்றால் அந்த திசை என்ன கிரகம், அந்த கிரகம் உங்களின் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றது, அது ஆட்சியா, உச்சமா, இல்லாட்டி நீசமா, பகையா பெற்றிருக்கின்றது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அது இருக்கும் வீட்டதிபதி என்ன என்பதும் தெரிந்தவர்கள் அதையும் பார்த்து அது எங்க இருக்கின்றது, அது ஆட்சி உச்சம் பெற்றிருக்கின்றதா, அது கேந்திர திரியோணத்தில் இருக்கின்றதா என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அது தெரியாவிட்டையும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன திசை என்றால் சனி என்று இருக்கும். அதை லக்னத்தில இருந்து எண்ணும் போது எத்தனையாவது இடத்துல இருக்கின்றது, அந்த எத்தனையாவது இடத்துல இருக்கின்றது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அது சனி என்றால் எழுதியிருக்கும். சனியோ, ராகுவோ, கேதுவோ, குருவோ, அது ஆட்சியோ, உச்சமோ, நீசமோண்டு உங்கள் ஜாதகத்திலேயே எழுதி தந்திருப்பாங்க. அதை பார்த்து வச்சிருங்க. கடைசி சனி எந்த இடத்துல இருக்குன்றது தெரிஞ்சு கொள்ள தேவையில்லை. சனி என்றால் சனி ஆட்சியா, உச்சமா, நீசமா, பகையா, அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதை தெரிந்தாலே உங்களுக்கு ஒரு யோகமா இல்லையான்னு தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது சனி ஆட்சி உச்சம் பெற்றான, அதாவது உங்களுக்கு சனி என்றானே, அதாவது ஒரு சில ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு சில கிரகங்கள் திசை நடக்கும் போது நல்பலனும், சில திசை நடக்கும் போது கூடாத பலன் நடைபெறும். அந்த நற்பலன் செய்யக்கூடிய திசைகள் நடக்கும் போது அது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் உங்களுக்கு அமோகமான யோகமான பலன்கள் தந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளை தரும். ஏனென்றால் அது இருக்கும் வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெறவில்லை, இல்லாட்டி அது இருக்கும் வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும்
90% யோகம் தான் சிறு சிறு இன்னும் ஒரு குறைவான பிரச்சனை வரும். அந்த வீட்டதிபதி கேந்திர திரிகோணத்தில் தான் முழுமையாக குபேர யோகத்தையே அந்த கொடுக்கும். அதுவே அந்த கிரகம் உங்களுக்கு தீமையை தரக்கூடியதென்றால் அது ஆட்சி உச்சம் பெறாமல் நீசமடைந்த வகையை பெற்றிருப்பதை நல்ல. சரி, பார்க்கலாம். பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையிலான திசைப்புலங்களை பார்ப்போம். அனுச நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை முதல் திசையாக வரும். இதன் மொத்த வருட காலங்கள் 19 என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள சனி தசாபுத்திகளை பற்றி அறியலாம். சனி பலம் பெற்றிருந்தால் கல்வியில் மேன்மை, பெற்றோருக்கு உயர்வு, அதாவது சனி பலம் பெற்றிருந்தா உச்சம் பெற்றிருக்கணும், அது அதிகமான நட்பலங்களை ஒரு சிறு சிறு பிரச்சனை கொடுக்குமே. அப்படி கொடுக்குதுண்டா அந்த இருக்கும் வீட்டு அதிபதி நீசமோ வகையோ இல்லாட்டி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் கேந்திர திரிகோணத்தில் இல்லை என்றது பிரச்சனை. சனி பலம் பெற்றிருந்தால் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா உச்சம் பெற்ற ஆவலும் கூடுதலான ஆட்சி இருந்தால் ஓரளவுக்கு, பகை பெற்றிருந்தா ஏற்ற இறக்கமான பலங்களும், நீசம் பெற்றிருந்தா பெரிதாக எந்தவித நல்பலனும் நடைபெறாது. சனி பலம் பெற்றிருந்தால் கல்வியில் மேன்மை, பெற்றோருக்கு உயர்வு, அசையா சொத்து சேர்க்கை அமையும். பலம் இழந்திருந்தால் குடும்பத்தில் சோதனையும், பெரியவர்களுடைய கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், பிரிவுகள், சண்டை சச்சரவுகள், சொத்துக்கள் இழத்தல், பணம் இல்லாமை என்று இருக்கும் பணத்தை இழக்கும் நிலைமை கூட ஏற்படும். கல்வியில் மந்த நிலை, சோம்பல் தனமும் உண்டாகும். சரி, இரண்டாவதாக வரும் புதன் திசை காலங்கள் 17 வருடங்கள் நடைபெறும். இத்திசை காலங்களில் குடும்பத்தில் சுவிச்சமும், கல்வியில் மேன்மையும், பெரியோர்கள் ஆசியின் நல்ல ஞாபக சக்தியும் உண்டாகும். என்ன, புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும், இல்லாட்டி 2வது இடம் ஆட்சி பெற்றிருக்கணும். இதுல 2ல முதல் உச்சம் பெற்றிருந்த ஆவல நெட்பலங்களும் ஆட்சி வந்த ஓரள நெட்பலங்களும் கிடைக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் வருகின்ற அந்த புதன் இருக்கும் வீட்டதிபதி நீசமோ பகையோ பெற்றிருக்கிறார். புதனிற்கும் வீட்டதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று அதுவும் கேந்திர திரிகோணத்தில் அமைந்து விட்ட சகலவித யோகங்களும் அமையும். சரியா? மூன்றாவதாக வரும் கேது திசை காலங்கள் அவ்வளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அப்ப கேது நீசம் பெற்றிருந்தா கூட உங்களுக்கு நல்லதுதான் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்லது நடக்காது, கூடாது நடக்காது. கேது உங்களுக்கு அனுச நட்சத்திரத்துக்கு கூடாத திசை காலம் தான். கேது உங்களுக்கு ஒத்து வராதவர். கேது திசை காலங்களில் அவ்வளவு நட்பலன்களை எதிர்பார்க்க முடியாது. உடல் நிலையில் பாதிப்பு, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, வாழ்வில் முன்னேற்றமற்ற நிலை உண்டாகும். 4வதாக வரும் சுக்கிரன் திசை 20 வருட காலங்களில் நல்ல மேன்மையை அடைய முடியும். பொருளாதார உயர்வும், அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கையும் உண்டாகும். பொருள் சேரும். சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் நற்பலங்கள் நடக்கும். அதுவே சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து அது இருக்கும் சுக்கிரன் இருக்கும் வீட்டதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து அது கேந்திர திரிகோணத்தில் அமைந்தால், சுக்கிரன் வேறு கிரகங்களுடன் சேராமல் இருந்தால் இவர் குபேர யோகத்தை சகலவிதமான யோகங்களையும் பெறுவர். அதுவே நீசமடைந்திருந்தால் இவர் சகலதையும் இழப்பர். பணம் இல்லாம ஒன்றும் இல்லாம பிச்சை எடுக்கும் நிலைக்கே கொண்டு விடும். சரி, சூரிய திசை 6 வருட காலங்கள் நடைபெறும். இத்திசை காலங்களில் சற்று ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாகும். சூரிய திசை இவருக்கு பெரிதாக நல்லது இல்லை. ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாகும். இவரின் தந்தைக்கும் இவருடைய மகனுக்கும் இடையில் இவருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். தந்தைக்கு சோதனையை ஏற்படுத்தும். தொழிலில் பிரச்சனைகளை கொடுக்கும். சூரிய திசையின் போது தொழிலை இழக்கும் நிலைமை கூட ஏற்படலாம். ஸ்தல விருட்சம் அனுச நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல மரம் மகிழம்பூ மரமாகும். இந்த மகிழம்பூ மரம் ஸ்தலங்களில் வழிபாடு செய்தால், ஏதாவது ஸ்தலத்தில் மகிழம்பூ மரம் இருந்தா என்ன, இல்லாட்டி மகிழம்பூ மரம் ஏதாவது அளவுக்குள்ள இருந்தானா அந்த மரத்தை வழிபட்டு வந்தால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பலன் அமையும். கும்பலக்னம் அமைந்த முன்னிரவில் இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் 10 மணியளவில் தலைக்கு நேராக காண முடியும் இந்த அனுச நட்சத்திரத்தை. சரி, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருமால், பெருமாள், கிருஷ்ணன். இந்த திருமாலை நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நற்பலன் நடைபெறும். சரியா? நீங்கள் கூற வேண்டிய மந்திரம்
உங்களுக்கு திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் போன்றவற்றை பார்ப்போம். திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரம் பரணி, பூசம், பூராடம், உத்திரட்டாதி, பூரம் ஆகியவை ஆகும். பரணி, பூசம், பூராடம், உத்திரட்டாதி, பூரம் ஆகியவை திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரமாகும். நீங்கள் இம்மந்திரத்தை தினமும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை கூறுவதன் மூலம் உங்களின் பிரச்சனைகள் தீரும். கடைசி ஒரு தரமாதம் ஒவ்வொரு நாளும் கூறவும். ஓம் நாராயண வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயத். இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லையும் இதுலயும் எழுதுறேன், பார்த்து